ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ எல்லாமே மஜாவான காஸ்டியூம் வச்சிருக்கீங்க. ப்ரோ நீ போட்டுக்க தானே ப்ரோ எல்லோ கிரிமினல். ப்ரோ ஃப்ரெண்ட் ஹவுஸ் மட்டும் கொடு ப்ரோ. லேய் அட்டை பாட்டு நீ தான் வேலையில் இன்வைட் பண்ணி விட்டியாடா? இந்த மாதிரி பாட்டுங்கெல்லாம் எப்படி நல்ல நல்ல ஃபாண்ட்டில் பேர் வைக்குதுன்னு தான் தெரியல. பேரை பார்த்தா நாங்களாம் ஏமாந்து போகிறோம்ப்பா. ப்ரோ எனக்கு நீ தனியாக ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடு ப்ரோ, நம்ம தனியாக போய் விளாட்லாம். இந்த பாட்டு கூட விளாண்டா நம்மள மைனஸ் தான் போகும். நீ வேற மாஸ்டரில் இருக்க, மைனஸ் ஆச்சுன்னா போச்சு ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? நானும் மாஸ்டரில் தான் ப்ரோ இருக்கேன். நானும் நல்லா ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. அடே பாட்டு உன்ட்ட ஒரு காஸ்டியூம் கூட இல்லை, அவரை பாரு எல்லோ கிரிமினல் வச்சிருக்காரு. ப்ரோ என்கிட்டே அது மாதிரி காஸ்டியூம்லாம் இருக்குது ப்ரோ. அடே பாட்டு உன்ட்ட இந்த காஸ்டியூம்லாம் இருக்குமா? இதெல்லாம் ஓல்டர் பிளேயர்ஸ் கிட்ட மட்டும்தான்டா இருக்கும். நான்லாம் 5 வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன். நீலாம் நேற்று காலத்தில் ஃப்ரீ ஃபயர் எடுத்துட்டு ஓவராக பேசுறியாடா? ப்ரோ நீலாச்சும் 5 வருஷம் ஃப்ரீ ஃபயர் விளாடுற. நான்லாம் 6 வருஷமாக ஃப்ரீ ஃபயர் விளாடுறேன் ப்ரோ. நேற்றோ முந்தானத்தோ ஃப்ரீ ஃபயர் ஏற்றுன்னு சொன்னேன்ல ப்ரோ. இந்த காஸ்டியூம் பார்த்து சொல்லு ப்ரோ, நேற்று ஏற்றுனேன். ப்ரோ இல்லைனா காஸ்டியூம் மாற்றி ப்ராங்க் பண்ணியிருந்தியா ப்ரோ? தெரியாமல் பேசுகிறேன், சாரி ப்ரோ. ப்ரோ என்னையும் மன்னிச்சிங்க ப்ரோ, சாரி ப்ரோ. இனிமேலாச்சும் மற்றவன்ட்ட பார்த்து பேசு ப்ரோ.